சிவர் விளம்பரமும் கிடையாது, எந்த அழைப்பும் கிடையாது, வெறும் இந்த துண்டு அறிக்கை தான். இந்த துண்டு அறிக்கை மூலியமாகவே நான் யாருக்கும் தொலைபேசி தொடர்பு கொண்டு இந்த மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி யாருக்கும் ஒருத்தருக்கு கூட நான் ஃபோன் பண்ணல. இந்த துண்டு அறிக்கை மூலியமாகவே இன்றைக்கி வந்து ஒரு 10,000க்கு மேலே இன்றைக்கி இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னா பெரிய வெற்றி. இந்த தலைப்பு ஜேபி மாடல் என்ற தலைப்பு இருக்குதுல்ல, இந்த மாடல் இந்த சமூக மாற்றத்தை எப்படி கொண்டு வந்தது? நிறைய மாடல் இருக்குது. தேசிய மாடல் இருக்குது, இந்துத்துவ மாடல் இருக்குது, வர்க்கத்தை பேசி கம்யூனிஸ்ட் மாடல் இருக்குது, ஒரு இனத்தை பேசி திராவிட மாடல் இருக்குது, ஒரு மொழியை பேசி தமிழ் தேசிய மாடல் இருக்குது. ஆனால் இந்த ஜேபி மாடல்னா என்ன அப்படின்னும் போது, ஒரு தேச விடுதலைக்காக ஒரு கட்சியை உருவாக்கப்பட்டது, அதான் காங்கிரஸ். நாட்டுக்காக விடுதலை, இந்து ராஜ்யம் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாடல் உருவாச்சு, அதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாடல். முதலாளி தொழிலாளி வர்க்கத்துக்காக ஒரு மாடல் உருவாக்கப்பட்டது, அதுதான் காங்கிரஸ். திராவிட இனம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு தான் இன்னைக்கு திராவிட கட்சியெல்லாம். நிறைய பேர் தமிழ் தேசிய மாடல்லாம் இன்னைக்கு பேசின்னு இருக்கிறாங்க. ஒரு மனிதத்தை பற்றி பேசிய ஒரே மாடல் எதுனா அந்த ஜேபி மாடல் தான். இதான் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஜேபி மாடல்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் மாடல். இந்த மாடல் ஒண்டி தான் மனிதத்தை பற்றி பேசு. உலகத்தில் அடிமைதனன்றது இருக்குது, பிளாக் ஒயிட்னு இருக்குது. ஒரு நிறத்தில் கருப்புன்னு இருந்தாங்க, ஒயிட் பிளாக்னு இருந்தது. அந்த பிளாக் ஒயிட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள உறவு முறை இருந்தது. ஒரு பிளாக் பை ஒயிட் ஹாய்னா கை கொடுப்பாங்க, ஒரு திருமணம் செய்கிற அளவுக்கு, இது போல பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ற அளவுக்கு. ஒரு பிளாக் பாதிக்கப்பட்டதால் அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகை ஜனாதிபதி மாளிகை முன்னாடி முற்றுகையிட்டாங்க. யார் முற்றுகையிட்டார்னா வெள்ளை ஒயிட்டை முற்றுகையிடுறாங்க. ஒரு கருப்பர் இனத்துக்காக போராட்டம் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்த மெஜாரிட்டியாக தொலைக்காட்சியில் பார்க்குறோம், ஒயிட்டு தான், வெள்ளைக்காரன் தான், வெள்ளையாக இருக்கிறவன் தான் போராட்டம் பண்ணுறான். அப்போ ஒரு மனிதத்தை இப்படி மதிக்கிறாங்கன்னு பாருங்க. ஆனால் இங்கே பிரச்சனை, இந்த நாட்டில் பிரச்சனை நடக்குது. நம்ம இப்போ வரும்போது பார்த்தேன், அரக்கோணத்துலேருந்து பாதிக்கப்பட்ட தம்பி, 2 தம்பிங்க, 24 வயசு 25 வயசு திருமணான பிள்ளைங்க கொலை செய்யப்பட்டாங்க. அந்த கொலைக்கு நீதி கேட்கணும்னு சொல்லி நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் மைக்கேல் தாஸ் இரவும் பகலாக அந்த மக்களுக்காக போராடினார். நீதியும் கிடச்சிது. அந்த சாவுக்கு கண்டிப்பாக வரணும்னார் மைக்கேல் தாஸ். அது போல் நிகழ்வுலாம் நான் அதெல்லாம் தவிர்த்துருவேன், எதுக்கும் போக மாட்டேன். ஏன்னா நம்மளுடைய மனம் ரொம்ப கஷ்டம் ஏற்படுன்றதுக்காக அதை தாங்குகிற சக்தி நம்மக்கிட்ட இல்லைன்றதால நான் போக மாட்டேன். ரொம்ப வலிகட்டாயமாக கூப்பிட்டதால நான் போனேன். போய் நிற்கிறோம், இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அமைப்பு மட்டும்தான் அங்கே நிற்கிது. ஒரு அநீதி 2 குழந்தைங்க கொல்லப்படுறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது யார் கொலை செய்தது அப்படி பார்த்தோன்னா, அதே 24 வயசு 22 வயசு 26 வயசு அதே குழந்தைங்க 20 பேர் கொலை செய்யப்பட்டு எங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்றாங்க, சிறைக்கு போயிட்டாங்கன்றாங்க. அதே வயசு உள்ள ஒரு வெட்டி கொலை செய்யறான். அப்போ எச் ராஜா சொல்ற மாதிரி நம்மளா இந்தியர்கள், நம்மளா இந்தியன் அப்படின்றாங்க. எதுனா பேசினா ஆன்டி இந்தியன்ன்றாங்க. நான் அங்கே பார்க்கும்போது அந்த கொலை செய்யப்பட்ட அவனும் இந்தியனு, கொலை செய்த அந்த பிள்ளைங்களும் இந்தியனு. இந்த 2 இந்தியனுக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி தான் பிரச்சனை. 2 பேர் இந்தியனு, 2 பேர் இந்தியனூரில் நடுவில் என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. திராவிடன்றாங்க.
இந்த பசங்களும் பிள்ளைங்களும் திராவிடன், இறந்து போன பிள்ளைங்களும் திராவிடன். இந்த திராவிடனுக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை. 2 பேரும் இந்துக்கள், 2 பேரும் இந்துக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை. இந்த சேரியில் இருக்கிற குழந்தைங்களும் தமிழன்தான், அந்த பிள்ளைங்களும் தமிழன்தான். 2 தமிழனுக்குள்ள என்ன பிரச்சனை நடுவில்னு பார்த்தீங்கன்னா ஜாதி தான் பிரச்சனை. இந்த ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும்னு தான் பாபா அம்பேத்கருடைய ஆசை. இதை பேசுங்கன்றார், இதை பேசுங்க, ஒரு ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குங்க, ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குங்கன்றார். அங்கே போய் நிற்கிறேன். எந்த கட்சியும், திமுக கட்சி, அன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியாளர், ஒரு திமுக கட்சி வந்து அதுக்காக போராட்டம் பண்ணுறாங்களா? இல்லை அண்ணா திமுக கட்சி அதுக்காக அறிக்கை கொடுத்தாங்களா? இல்லை காங்கிரஸ் கட்சி, பிஜேபி கட்சி? 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை நினைக்கிறாங்க, 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை நினைக்கிறாங்க. 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை கிடையாது, இந்த தமிழ் இனத்துக்கே பிரச்சனை. அது நீ சொல்ற திராவிட இனத்துக்கே பிரச்சனை, நீ சொல்ற இந்து மதத்துக்கு பிரச்சனை, நீ சொல்ற தேசிய மாடலுக்கு பிரச்சனை. அது இந்த பிரச்சனை பேசினாதான் தீர்வு வந்தால் இந்தியனும் சொல்ல முடியும், நான் இந்து மதனும் சொல்ல முடியும், நான் திராவிடனும் சொல்ல முடியும், நான் தமிழனும் சொல்ல முடியும். அப்படியாப்பட்ட ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணுன்றாரு. அப்போ எல்லாமே ஜாதியை ஏற்றுக்கிறாங்க, யாரும் ஏற்றுக்காதவங்களும் கிடையாது, எல்லாமே ஜாதியை ஏற்றுக்கிறாங்க, எல்லாமே ஜாதி வேணும்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒண்டி தான் இந்த தேசத்துக்கு ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு நினைச்சார். அப்போ ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும் இந்த நாட்டில் என்ன அப்படின்னா வறுமை ஒழிஞ்சிரும்ன்றார். நாட்டில் வறுமை ஒழிஞ்சிரும், நாடு வல்லரசு நாடாக இருக்கும். ஏன்னா இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டியது இதுதான் பிரச்சனை நாட்டில். இந்த சமூக சீர்திருத்தம் ஆயிடுச்சுன்னா இந்த நாடு எப்படி இருக்குன்றது ஒரு கனவு இருந்தது பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு. அந்த கனவை நினைவாக்குறதுக்கு தான் இனி நம்மளுடைய தேசிய தலைவர் பெகன்ஜி அவர்கள் 4 முறை முதலமைச்சர், ஒரு உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருக்கிறாங்க. எல்லா சமூகத்தையும் ஏற்றுக்க வச்சாங்க, எல்லா சமூகத்தையும். ஷெட்யூல் காஸ்ட்லேயும் நிறைய பிரிவு இருக்குது, பேக்வர்ட் கிளாஸில் நிறைய பிரிவு இருக்குது, மைனாரிட்டி மக்கள், ஹரேராம் ஜெய்ராம் சொல்கிற அகரகாரத்தில் இருக்கக்கூடிய பிராமணரில் கூட ஜெய்பீம் சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. எல்லா மக்களையும் போயிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தான். அப்போ அவங்க கார்ல் மார்க்ஸ் ஃபோட்டோ காட்டி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா? இல்லை மகாத்மா காந்தியுடைய ஃபோட்டோ காட்டி மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா? இல்லை சுபாஷ் சந்திர போஸ் ஃபோட்டோ காட்டி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா? கிடையாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஃபோட்டோ காட்டி தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். பாபா சாஹேப் அம்பேத்கர்னாலே ஒரு மனிதம், என்னுடைய வாழ்க்கைன்றது ரத்தின சுருக்கமாக 3 வாரத்தில் முடிச்சிடலான்றார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இந்த வார்த்தையை எவ்வளோ பலமான வார்த்தை. அப்படியாப்பட்ட பாபா சாஹேப் அம்பேத்கரை நம்ம இந்த ஜெய்பீம் மாடல் மூலயமா இந்த மக்கள்கிட்ட எப்படி போய் சொல்லலாம்? பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒண்டி தான் மனிதன் பேசுனதால எல்லா மனிதர்கிட்ட போய் பேசலாம். இந்த 2000 வருஷங்களுடைய சமூக மாற்றத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் எப்படி கொண்டு வந்தார்? கல்வின்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட மட்டும் தான் இருந்தது. அந்த சமூகம் யாருன்னா பிராமணர் மட்டும்தான். இது கடவுளுடைய படைப்புன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சாங்க. பிரம்மாவுடைய தலையில் பிறந்தவர் அதனால பிராமணர், அவங்க ஒண்டி தான் கல்வியாளராக இருக்கணும். நாங்கள் மற்றவங்கள கல்வியே கிடையாது. இப்போ நான் ஒரு வழக்கறிஞர், எங்கள் அப்பா எதனா ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக இருந்தாரா? கிடையாது. கேஎஸ் மோகன் ஒரு ஆசிரியர், அவங்க பாட்டு எதனா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தாரா அப்படின்னா வரலாறு கிடையாது. டாக்டர் ராம்தாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், அவங்க அப்பா ஏதாவது மருத்துவராக டாக்டராக இருந்தாருன்னா வரலாறே கிடையாது. இந்த வரலாற்றை உருவாக்கி கொடுத்துட்டு தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் பிராமணன் அல்லாத மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும், எல்லா பிசி சொல்கிற எல்லா சமூகத்தை மக்களே, ஜாதி பேரை சொல்லி எந்த சமூகம்லாம் சொல்கிறோமோ எல்லா மக்களுக்கும் கல்வி கட்சினா பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். இதுதான் ஜெய்பீம் மாடல். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. சத்ரியாஸ் ஆட்சியாளர் ஆகணும். அந்த காலத்தில் சினிமாலாம் பார்ப்பீங்க, பழைய காலத்து சினிமாலாம், மன்னர் வரார் மன்னர் வரார்,
மன்னர் வரான்னா மன்னர் கூட குட்டி இளவரசர் இருப்பார். அந்த இளவரசர் எங்கே உருவாக்க முடியும்னா இளவரசி வயிற்றில் தான் உருவாக முடியும், வேற எங்கேயும் உருவாக முடியாது. ராணி வயிற்றில் ராஜா பிறக்கணும். இதான் சத்திரியர், இதான் கடவுளுடைய படைப்பு. பாபா சாஹேப் அம்பேத்கர் ராஜா ராணிலாம் ராணி வயிற்றில் பிறக்கக்கூடாது. ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ, ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பை கொடுத்து எல்லாரையும் ஆட்சியாளர் ஆக்கினார். யாரா பார்த்தாலும் 2 ஆண்டுக்கு முன்னாடி நாட்டுடைய பிரதமர் மோடி சொன்னார், குடியரசு நாள் அன்னைக்கு, பாபா சாஹேப் அம்பேத்கரால் தான் நான் பிரதமர் ஆனார். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அவர் ஓட்டுக்காக சொல்கிறாரு, நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்ற இந்த திராவிட மாடலை பார்த்து நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். ஒரு நாவிதரோ இசைவலாரோ கருணாநிதி இன்னைக்கு 5 முறை முதலமைச்சர் ஆனார், எங்கள் தலைவர்ன்றாரு. இந்த உருவாக்குறது யாரு அப்படின்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுங்க. மோடி சொன்னார, நீங்க சொல்லுங்க. இன்னைய வரைக்கும் ஒரு வார்த்தை தமிழகத்திலிருந்து வந்தது கிடையாது, தமிழகத்திலிருந்து வந்ததே கிடையாது. 77 அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நாட்டுடைய பிரதமர் ஆயிட்டு சொன்னாங்க, நான் கும்புற கடவுள் என்னை பிரதமர் ஆக்கல, பாபா சாஹேப் அம்பேத்கர் எதனா அரசமைப்பு சட்டத்தை என்னை பிரதமர் ஆக்க சொன்னாங்க. அன்னைக்கு டிபேட்டில் சொல்கிறாங்க, வானதி சீனிவாசனை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு திராவிட கழக பொறுப்பாளர் சொல்கிறாரு, இன்னைக்கு வானதி சீனிவாசன் விவாத மேடையில் எங்கள் எதிர்கொள்கிற அளவுக்கு இன்னைக்கு விவாதிக்கிறாங்கன்னா அதுக்கு தந்தை பெரியார் தான் காரணம்னாங்க. வானதி சீனிவாசன் சொன்னாங்க, தந்தை பெரியார் காரணம் இல்லை, கான்ஸ்டியூஷனு தான் காரணன்றாங்க. அப்போ கான்ஸ்டியூஷன்னா அரசமைப்பு சட்டம்னா யாருன்னும் போது பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் காரணம்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை வாயிலேருந்து அந்த வார்த்தை வரல. அதான் நீங்களாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த இதுவை படிக்கணும். படிச்சிங்கன்னா நீங்கள் போய் விவாதத்தில் உட்காந்தீங்கன்னா வானதி சீனிவாசன் தந்தை பெரியார் தான் காரணம்னா சுஷ்மா சிவராஜ் யார் காரணம்னு கேட்கலாம். மம்தா பானர்ஜி வங்காளத்தில் முதலமைச்சராக இருக்கிறாங்களா, யார் காரணம்? எல்லா பெண்களையும் சொல்லலாம். கிரைன் பேடி ஐபிஎஸ் ஆனதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் இன்ஜினியர் எல்லா பெண்களுடைய விடுதலைக்கு யார் காரணம்னு கேட்கலாம். எல்லாத்துக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய விடுதலை காரணம் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். இந்த ஜெய்பி மாடல் தான். தொழில் செய்யலாம். சூத்திர மக்கள் வைசிய மக்கள் தான் வியாபாரம் செய்யலாம். வியாபாரன்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான். அந்த சைடு பனியானுவாங்க, நார்த்தில் பட்டேலின்னுவாங்க, அதானி அம்பானி டாடா பிர்லா இல்லைங்க, எல்லாம் பனியான். என்னன்னா பிஸ்னஸ் மேன், தொழில் செய்கிறவங்க. மார்வாடின்னுவாங்க, கெஜ்ரோலன்னா அகர்வால், யாருன்னா வாணியர், வணிக செய்கிறவங்க. வைசியர் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வாணி செட்டின்னு வாங்க, வியாபாரம் செய்கிறவங்க. இவங்க ஒண்டி தான் வியாபாரம் செய்ய முடியும். பாரிஸில் போய் பார்த்தீங்கன்னா தம்பு செட்டி ஸ்ட்ரீட்டு நிறைய செட்டி பேர்லேயே தெருவுலாம் இருக்கும், அவங்க ஒண்டி தான் வியாபாரம் செய்வாங்க. வேறு யாரும் வியாபாரம் செய்ய முடியாது. சூத்திர மக்கள் தொழில் செய்யலாம். முதலியாரா நெசவளவர் வேலை செய்யலாம், யாதவரா மாடை பத்துக்கலாம், நாவிதரா நாவிதர், வண்ணானா வண்ணா, ஆச்சாரியா ஆச்சாரிய வேலை செய்யலாம். ஆனால் வியாபாரம் செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட சூத்திர மக்களுக்குன்றது ஜாதின்ற கட்டமைப்பில் பெரும் பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னா பிசி எம்பிசி மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் ஜாதின்ற கட்டமைப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள். ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு ஜாதி பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு ஜாதி அமைப்பில் கிடையாது. அவங்களுடைய பிரச்சனை அன்டச்சபிள் பிரச்சனை. அன்டச்சபிளுக்கும் ஜாதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் முதல் வால்யம் படிக்கணும், 13, 14 படிக்கணும். உவாஸ் சூத்ராஸ், உவாஸ் அன்டச்சபிள். இந்த 2 புத்தகத்தை படித்தா தெளிவாக தெரியும் ஜாதியுடைய கட்டமைப்புனான்னு தெரியும். அப்படியாப்பட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் இன்னைக்கு சூத்திர மக்களாக இருக்கக்கூடிய பிசி எம்பிசி மக்களுக்கு கல்வி, அரசாட்சி, வியாபாரம் இன்னைக்கு எல்லார்த்தையும் கொடுத்தாருன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர். இதை போய் ஜெய்பி மாடல் எந்த மக்கள்கிட்டனா பேசலாம். பாபா சாஹேப் அம்பேத்கர்ன்றது இது போல் மேடையில் பேசிட்டு வரல, இது போல் அரங்கத்தில் பேசலை, ஒரு கூட்டம் போட்டு மாநாட்டில் பேசலை, இல்லை தெருமுனை கூட்டத்தில் பேசலை, எல்லா பாராளுமன்றத்தில் பேசி ஆவணப்படுத்திட்டு போய்கிறார். ஆவணப்படுத்திட்டு போய்கிறார். யாரை மாற்றி அமைக்க முடியாது. அப்படியேப்பட்ட பாபா சாஹேப் அம்பேத்கரை
ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு சிலையை வச்சுட்டு அதில் ஒரு கூண்டை வச்சுட்டு அப்படியே பார்த்துன்னுக்குறோம். நம்ம ஏப்ரல் 14 எப்போ வரும், அவருடைய பிறந்த நாள் எப்போ வரும், டிசம்பர் 6 அவருடைய நினைவு நாள் எப்போ வரும், 20 வண்டி வந்துடுச்சா, பட்டாசு ரெடி பண்ணிட்டீங்களா, எவ்வளோ பேர் கூட்டம் வந்துட்டாங்களா, மோனங்கதா அப்படின்னு மோனம் அடித்து ஒரு கூத்தாடி விசில் அடித்து எடுத்து போய் மாலை போட்டு போயிடுறோம். அந்த பாபா சாஹேப் மாலை போடும்போது இன்னையோட உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு வரோம். நம்ம உன்னுடைய கொள்கை தத்துவம் எல்லா மக்கள்கிட்ட சொல்லி ஒரு மனித நேயத்தை உருவாக்க போகிறோம், ஒரு சமத்துவத்தை உருவாக்க போகிறோம், ஒரு சகோதரத்தை உருவாக்க போகிறோம். என்ன யாருக்குமே இல்லை, யாருக்கும் வராது. காங்கிரஸ் வரவே வராது, பிஜேபிக்கா வராது, திமுகக்கா அண்ணா திமுகக்கா வராது. நீ பாபா சாஹேப் படம் போட்டு இயக்கெல்லாம் நடத்துகிறாங்க, நிறைய இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, அந்த கட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இந்த மாநாட்டு கூட்டம் நம்மளுக்கு எஜமானா யார் வந்தா, உத்தரப்பிரதேசிலேருந்து வந்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை வழியை தமிழ்நாட்டுடைய விடுதலை பற்றி பேசிட்டு போகிறாங்க. இன்றைக்கி அரசியல்ன்றது ஒரு அரசியலை வெல்லணும், அதுதான் அரசியல். அன்றைய காலகட்டத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் காங்கிரஸ்ன்ற பெரிய இயக்கம், தேசத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சியை வென்றெடுத்தார். தேசத்துக்காக உருவாக்கப்பட்ட மகாத்மா காந்தியை வென்றெடுத்தார். கம்யூனிஸ்ட், ஆர்எஸ்எஸ் எல்லாத்தையும் வென்றெடுத்ததால் தான் இன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர். ஏதோட ஒரு இயக்கத்து கூட கட்சி கூட சார்ந்து இருந்தான்னா நீங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர்ன்றதே நபரே கிடையாது. பகுஜன் சமாஜ் கட்சி பாபா சாஹேப் கொள்கையை பின்பற்றுறதால் தான் நீங்கள் எந்த கட்சி கூட கூட்டணி கிடையாது. வெல்லணும், திமுகவா வெல்லணும், அண்ணா திமுகவா வெல்லணும், மதிமுக வதிமுக போதிமுக யாரெல்லாம் வர்றாங்களோ வெல்லணும். நம்ம அதான் நம்மளுடைய அரசியல். ஒன்றத்தை போய் சார்ந்து இருக்கிறது அது அரசியலே கிடையாது. அது பாபா சாஹேபுக்கு பெரிய அவமானம், அது பெரிய அவமானம். இன்றைக்கி எல்லாம் வந்திருக்கிறோம். நான் கூட என் வீட்டில் அப்பா வந்து தீக்காக்கார், பெரியாருடைய ஃபாலோவர்ஸ். என் குடும்பத்தில் 10 பேரில் 5 பேருக்கு பெரியார் வச்சார் பேர். வீரராஜன், வீரபாண்டியன், வீரமணி, வீரமதி, வீரகுமாரி, 5 பேருக்கு பெரியார் வச்ச பேர். அப்போ பெரியாருடைய பின்பற்றுவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவையும் பின்பற்றுவாங்க. பெரியாரை பின்பற்றுவங்க இன்றைக்கி எப்படி திராவிட கழகம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்குதோ அது காலங்காலமாக இருக்கிறது. பெரியார் வாழ்ந்தீங்க திமுக ஓட்டு போடுவாங்க. அதுபோல் திமுக ஓட்டு போட குடும்பம் தான் நம்ம குடும்பக்கிறோம். எங்கள் அப்பாவா, எங்கள் அம்மாவா, எங்கள் அண்ணனுங்களா, வீட்டில் 10 பேரா, 10 ஓட்டு திமுக தான் ஓட்டு போடுவோம். 10 ஓட்டு திமுக தான் விழும். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஓட்டும் திமுக தான் விழும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய அப்பா யாரு? திமுக தான் இருக்கிறாங்க. எல்லாருடைய வீட்டில் அப்பா அம்மா யாராக இருக்கிறாங்க? அண்ணா திமுக கட்சியாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளோ இளைஞர் வந்துக்கிறீங்க, எதுக்காக வந்துக்கிறீங்க? தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு நிற்கிறாங்க. தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு எங்கள் அப்பா இருந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எங்கள் அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணாம், அந்த கட்சியை வேணாம், அந்த தலைமையை வேணாம், அந்த வாரிசா வேணான்னு சொல்லி இன்னைக்கு வந்தாச்சு. புரட்சி தலைவர் வேணாம், புரட்சி தலைவி வேணாம், ரெட்டை இலைய வேணாம், எந்த இலைய வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எல்லாம் வந்துட்ட பிறகு எங்கள் அப்பா திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, எங்கள் அப்பா இருந்த அண்ணா திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இங்கே இருக்கக்கூடிய தலைமை, நான் தலைவராக இருக்கக்கூடிய நான், வாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு உங்களை கொண்டு போனா தப்பா சரியா? தப்பா சரியா? ஆல்ரெடி எங்கள் அப்பா திமுக இருந்தார், நான் அந்த கட்சியிலே இருந்துட்டு போயிடுவேனே. அந்த கட்சி வேணாம், அந்த எங்கள் அப்பா அந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சமூக விடுதலை வேணும், இந்த சமூக தலைவருடைய தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி அதே இடத்துக்கிட்டுன்னு போகிறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம், எதுக்கு இந்த கட்சி? கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? யாரை கேட்கறதே கிடையாது. எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதே இடத்துக்கிட்டுன்னு போகிறாங்க. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கலான்னு வாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு கூட கூட்டின்னு போவாங்க. நம்ம எப்படி ஆள்றதுன்னு தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். இதான் பகுஜன் சமாஜ் கட்சியோடைய கொள்கை.
இந்த மாநாடு குறித்து என்ன தீர்மானம்னு சொன்னாங்க. நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்மானம். சரி, தீர்மானம் போட்டு வரும். 10 தீர்மானமா 20 தீர்மானம் போட்டு வரும். இந்த தீர்மானத்தை எங்கே கொண்டு போய் கொடுப்போம்? யார்கிட்ட போய் கொடுப்போம்? யார்கிட்ட போய் கொடுப்போம்? ஆட்சியாளர்கிட்ட போய் தீர்மானத்தை போய் கொடுப்போம். இந்த ஆட்சியாளர் தீர்மானம், முதல் தீர்மானம், பஞ்சமி நிலம் சென்னை மாகாணத்தில் 12 லட்சம் ஏக்கர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வெள்ளக்காரன் ஆட்சி சட்டமாக்கி நிலத்தை கொடுத்தோம். ஒடுக்கப்பட்ட மக்கள், டிப்ரெஸ் கிளாஸ், டிசி லேண்டுன்னு வாங்க. வழக்கத்துக்கு பஞ்சமி நிலன்னு வாங்க, பேசுகிற வார்த்தை பஞ்சமி நிலன்னு வாங்க. ஆனால் அது டிசி லேண்ட், டிப்ரெஸ் கிளாஸுக்கு நிலத்தை கொடுத்தாங்க. 12 லட்சம் ஏக்கர் சென்னை மாகாணம். சென்னை மாகாணமாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, சென்னை மாகாணத்துக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை கொடுத்தான். வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஏதோ தலித் மக்கள் மட்டும் இல்லை, டிப்ரெஸ் கிளாஸ் மக்களும் இல்லை, எல்லா மக்களும் கொடுத்தாங்க. அகரகாரத்தில் கூட பிராமணர்களும் கொடுத்தாங்க. எல்லா மக்களும் பிரித்து கொடுத்தாங்க. இந்த மக்களை பார்த்து ஒரு பரிதாபம் இருந்தது. இன்னசென்ட்டாக இருக்கிறாங்களே, அதனால் இந்த நிலத்தை விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது, விற்றாலும் செல்லாது, வாங்கினாலும் செல்லாதுன்னு சொல்லி சட்டத்தை இயற்றிட்டு போயிட்டான். சட்டம் இருக்குது, வெள்ளைக்காரன் போட்ட ஜியோ இருக்குது, சட்டம் இருக்குது. 1892 1010 ஜியோ நம்பர். 67லேருந்து சமூக நீதி பேசுகிற ஆட்சியாளர்லாம் வந்துட்டாங்க. 55 வருஷம் ஆயிடுச்சு. 50 ஆண்டில் மனு இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் கொடுக்காதையாக இருந்திருப்பாங்க. கொடுத்துருப்பாங்களே, மனு கொடுத்துருப்பாங்க, தேர்தல் நேரத்தில் கொடுத்துருப்பாங்க, தேர்தல் வேலை செய்யும் போது கொடுத்துருப்பாங்க, கோரிக்கை வச்சுருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க, போராட்டம் பண்ணிக்கிறாங்க. துப்பாக்கி சூடில் 2 பேர் இறந்து இருக்கிறாங்க. ஜான் தாமஸ் ஏழ்மலை 2 பேர் செங்கல்பட்டில் இறந்து போயிட்டாங்க. இன்னைய வரைக்கும் ஒரு சென்ட் நிலத்தை கூட மீட்டு கொடுக்கல. இப்போ நம்மளும் கோரிக்கை வச்சு மனு எத்தனை போய் தீர்மானம் போட்டு கொடுத்தா என்ன ஆகும்? நடக்குமா? நடக்காது. ஆட்சியாளர் வந்தாங்க. இப்போ திமுக ஆட்சி வந்தது. ஆட்சி வந்தோன்னா திமுகவுடைய கொள்கை என்ன? கடவுள் மறுப்பாளர், இந்து மத எதிர்ப்பாளர். ஏன் திமுக தலைவர் கூட சொன்னார், ராமர் எந்த இன்ஜினியர் காலேஜில் படித்தார், அவர்னா இன்ஜினியரான்னு கேட்டார். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் முன்னுக்கு பின்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு பகுத்தறிவோட பேசுகிறேன்னு சொல்லி நிறைய விஷயத்து கருத்தை சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட திமுக இப்போ ஆட்சிக்கு வந்தோன்னா இந்து அறநிலைத்துறை ஒரு துறை உருவாக்கி இந்து அறநிலைத்துறை நிலத்தை 2000 கோடி சொத்தை பறிமுதல் பண்ணியிருக்கிறான். இன்றைக்கி நகையெல்லாம் பறிமுதல் பண்ணிக்கிறான், உருக்குறாங்க நகையை. இவங்க கொள்கைக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் ரொம்ப நேரடியான எதிரி. ஏன்னா அவங்க கடவுளுன்னுவாங்க, இவங்க வந்து கடவுளை கல்லுன்னுவாங்க. பெரியாருடைய வாரிசுன்னுவாங்க. அந்த பெரியார் என்ன சொன்னார்னா கடவுளை கல்லுன்னாரு. அப்போ கல்லுக்கு எதுனா நிலம் தேவையா? அந்த கல்லுக்கு நிலம் தேவை. நிலம் யாருக்கு தேவை? மனிதர்களுக்கு தான் தேவை. அந்த இந்து மதத்திலே இருக்கக்கூடிய எந்த மக்கள்னா இருக்கட்டும், வறுமையில் இருக்கக்கூடிய ஏழையாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தை பகிர்ந்து கொடுத்தா போதும். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த நிலத்தை பகிர்ந்து கொடுத்தா போதும். பஞ்சமி நிலத்தை டிசி லேண்டாக இருக்கக்கூடிய இந்த நிலத்தை எடுத்து ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் எடுத்து கொடுத்தாலே போதும். இன்னைய வரைக்கும் அந்த மீட்டை கொடுக்கல. அப்போ மீட்டு கொடுக்காத இந்த திராவிட மாடல் நம்மளுக்கு தேவையா அப்படின்னா, இந்த திராவிட மாடல்ன்ற சுத்தமாக புறக்கணிக்கணும். நம்ம இந்த திராவிட மாடல் இப்போ நம்மளுடைய நோட்டீஸில் பார்த்தீங்க எவ்வளோ நியாயமாக ஒரு நீதியாக ஒரு மகாத்மா புலே. யார் மகாத்மா புலே? ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். இந்த சமூகம், இந்த பிராமணிக்கல் சிஸ்டம், இந்த வர்ணாசிரமம், இந்த மனு தர்மத்தை ஏற்று போராடின ஒரு தலைவர், அவரை குருவாக ஏற்றுக்கணும். அவர் ஃபோட்டோ இல்லாத எந்த நோட்டீஸும் இருக்காது. சத்ரபதி சாகு மகாராஜ் பார்ப்பன் அல்லாத பிராமணன் அல்லாத மக்களுக்கு 50% பிசி எம்பிசி எஸ்சி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவர் சத்ரபதி சாகு மகாராஜ். ஒரு சமூக நீதியை தந்தையாக இருந்தவர் சத்ரபதி சாகு மகாராஜ். நாராயணகுரு தந்தை பெரியார் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஜாதிய ஒழிப்பை பற்றி பேசினார். இந்த ஃபோட்டோலாம் போட்டு இருக்கிறோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் ஃபோட்டோ, காஞ்சிராம் ஃபோட்டோலாம் போட்டிருக்கோம். 13 வருஷம் 14 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் 150 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் 500 வருஷம் 600 வருஷம் 700 வருஷம் 800 வருஷம் 900 வருஷம் 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் 4000 வருஷம் 5000 வருஷம் 6000 வருஷம் 7000 வருஷம் 8000 வருஷம் 9000 வருஷம் 100,000 வருஷம் 1,000,000 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 வருஷம் 1,000,000
இது போல் ஒரு திமுக மாநாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ற புகைப்படத்தை பார்த்துக்கிறீங்களா? இது போல் பேக்ரவுண்டில் எதனா புகைப்படத்தை பார்த்துக்கிறீங்களா? அண்ணா அறிவாலயத்தில் பார்த்துக்கிறீங்களா? இது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைக்கு மேலே அவர் ஃபோட்டோ எதனா பார்த்துருக்கிறீங்கன்னா கிடையாது. ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கரை புறக்கணிக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தா மணிமண்டபத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் மணிமண்டபம், அண்ணல் அம்பேத்கர் அரங்கன்னு வச்சுட்டாங்க. சிலை இருக்குதுங்க, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை இருக்குது. அந்த சிலைக்குள்ள ஒரு சிலை எடுத்து போய் வைக்கிறாங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு. என்னடானா சிலையை வச்சிட்டார். எங்கே சிலை வச்சா? மணிமண்டபம், பாபா சாஹேப் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு சிலை இருக்குது. அதே இடத்துல வந்து சிலையை வச்சுட்டாங்க. மெரினா கடலோர பகுதி இருக்குது, எல்லா சிலையும் இருக்குது. அந்த சிலை அங்கே போய் பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையை வச்சா 10,000 பேர் திரண்டு போயிட்டு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லலாம். ஏன் நன்றி சொல்கிறேன்னு முதலமைச்சருக்கு, உனக்கு முதலமைச்சர் ஆக்குறது அவர் தான் சொல்லி நன்றி சொல்லலாம். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அப்போது நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கரை எல்லாமே நேசிப்பாங்க. ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய சத்ரபதி சாகு மகராஜ், மகாத்மா புலே படம் இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். பேக்வர்டு கிளாஸ் வீட்டில் மகாராஷ்டிராலாம் போனால் எல்லார் வீட்லையும் இருக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய படம். ஆனால் இங்கே பெரியார் மண்ணு, சமூக நீதி மண்ணுன்றாங்க. பாபா சாஹேபை புறக்கணிக்கிற ஒரு திராவிட மாடலாகுது. அப்படியாப்பட்ட திராவிட கட்சியை நம்ம புறக்கணிச்சே ஆகணும். திராவிட கட்சியை புறக்கணிச்சே ஆகணும். பத்திரிகை செய்தி, திராவிட எப்படி ஆட்சி அமைஞ்சது? திமுக 66% ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு வந்தது. இந்து பத்திரிகையில் எழுதுகிறாங்க, முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியாக ஓட்டு போட்டாங்க, கிறிஸ்டின்ஸ் மெஜாரிட்டியாக ஓட்டு போட்டாங்க. எந்தெந்த சமூகம் ஓட்டு போட்டது? நம்ம வந்து மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய ஓட்டில் தான் இந்த திமுக ஆட்சி அமைச்சிருந்தாங்க. ஆட்சி அமைச்சிட்டாங்க. அந்த மக்களுக்கு வேண்டிய பங்கு என்ன? 38 மந்திரிங்க இருக்கிறாங்க. பங்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த துறை கொடுத்தாங்க பாருங்க. அந்த 3 துறை கொடுத்துட்டு புறக்கணிக்கிறாங்க அந்த மந்திரிங்க. உள்துறை கொடுத்தாங்களா, நிதித்துறை கொடுத்தாங்க, மின்சாரத்துறை தான், கல்வித்துறை கொடுத்தாங்க. அந்த துறையெல்லாம் கொடுத்தா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். எந்த துறையும் கிடையாது. ஒரு இத்து போன துறையை கொடுத்துட்டு மந்திரி ஆக்கிட்டு அதுலேயும் பெருமையாக சொல்கிறாங்க, அதையும் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு நான் கொடுத்துட்டேன். ஒரு பங்கு ஷேர்னா எப்படி இருக்கணும்னா, நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், நான் ஒரு தொழில் செய்கிறேன், ஜெய்பீம் செல்வனை ஒரு பார்ட்னரை நான் சேர்த்துக்கிறேன், பார்த்திபன் நான் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிறேன், அண்ணன் பிச்சைனை ஒரு பார்ட்னராக, பிரவீனை ஒரு 5 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறோம். பிரவீன் ஒரு 10 லட்ச ரூபா போடுறான் ஒரு தொழிலில், என்னுடைய முன்பணமாக 10 லட்ச ரூபா தரேன், பிச்சைனை ஒரு 5 லட்சம் தரேன், பார்த்திபன் நான் 2 லட்சம் தரேன், நான் 50,000 ரூபா கொடுக்குறேன் என்னுடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபா நானும் போடுறேன். போட்டு வியாபாரம் பண்ணி லாபம்னு வந்துட்டா எப்படி ஷேர் பிரிப்பாங்கன்னா, 10 லட்ச ரூபா யார் போட்டாங்களோ அவங்களுக்கு அதிகமான பங்கு வரும். நான் 50,000 ரூபா போட்டிருப்பேன், எனக்கு வேண்டிய பங்கு, எனக்கு வேண்டிய அந்த பங்கு கொடுப்பாங்க. 10 லட்ச ரூபாவுடைய ஷேர் பங்கை வந்து 50,000 ரூபா நான் போட்டேன், நான் அந்த பங்கை எடுத்துன்னு போட்டேன்னா 2 முறை கேட்டு பார்ப்பான் பிரவீன், 4 முறை கேட்பான், ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற கூடனா. 5ஆவது முறை 5 பேர்கிட்ட போய் சொல்லுவான், என்ன அண்ணன் ஏமாத்துக்காரனாகிறாரு, சும்மா மேடையில் தான் எல்லாம் பேசினுக்கிறாரு, மேடையில் தான் பேசினுக்கிறாரு, 50,000 ரூபா போட்டு என் 10 லட்ச ரூபா காசு எடுத்துன்னு போயிட்டாருப்பா அவர், மனுஷனா அவர், கண்ணா பொண்ணான்னு திட்டுவாங்க, போய் புகார் கூட பண்ணுவாங்க, கோர்ட்டு கூட போவாங்க. எவ்வளோ கோபம் வரும்? நான் 10 லட்ச ரூபா போட்டு நீ 50,000 ரூபா போட்ட, என்னுடைய பங்கு நீ எடுத்துன்னு போட்டேன்னு எவ்வளோ கோபம் வரணும்? அதுபோல் இன்றைக்கி திமுகவுடைய அந்த ஓட்டு ஷேரில், அந்த வாக்கு பெட்டியில் 66% இந்த மக்களுடைய ஓட்டு இருக்குது. கோபமே வர மாட்டுது. அவங்கள பார்த்தாலே அவங்கள தூக்கி பேசி கைத்தட்டி வச்சுன்னு கைத்தட்டி அனுப்பிச்சிடறான். நம்மளுக்கு கோபமாக வருது. நம்மளுக்கு ஏன் கோபம் வருதுன்னா, இந்த பகுஜன் சமாஜ் கட்சியில் கொள்கையை பார்த்ததால படித்ததால நம்மளுக்கு கோபமாக வருது. அன்றைக்கி கூட நம்மளுடைய சகோதரர்லாம் பேசினாங்க, இவ்வளோ நல்லா இருக்குதுன்னா என்னென்ன பண்ணுறதுன்னா,
அது அவங்களுக்கு புரிய மாட்டுது. அவங்கள சார்ந்தே வாழ்ந்துறாங்க. இல்லை என்னென்ன புரிய மாட்டுதுன்னு அப்பல. இப்போ ஒரு காலத்தில் நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் ஒரு பண்ணையில் வேலை செய்வாங்க. அந்த பண்ணையில் வேலை செய்யும் போது வேலை செய்துட்டு அந்த பண்ணக்காரர்கிட்ட போய் கூலி சம்பளம் இல்லை, அப்போ கூலின்னுவாங்க. கூலி வாங்கும் போது சட்டை இல்லாத குனிஞ்சி போய் வாங்கின்னு வருவாங்க. அப்போ நம்மளுக்கு வேலை செய்த கூலி வாங்குற அதையே குடிஞ்சே அவங்ககிட்ட போய் ஐயா சாமி ஆமா சாமின்னு சொல்லி காசை வேணும் வர அப்படின்னு திட்டுவாங்க அன்றைக்கி அந்த பெரியவங்களை. அந்த பெரியவங்க என்னத்தம்மா சொல்லுவாங்க, டேய் போட அது என் சாமிடாது, அந்த சாமி இல்லைன்னா வீட்டில் ஒலை எரியாதுடா, 3 வேளை சாப்பிட்றல அந்த சாமி கொடுத்த காசுரா அப்படின்வாங்க. ஏன்னா அந்த பெரியவங்களுக்கு தெரியாது இது அடிமை தானே, அந்த பெரியவங்களுக்கு தெரியாதே வாழ்ந்துட்டாங்க. இப்போ அந்த பண்ணை தான் இன்றைக்கி அண்ணா அறிவாலயம்னு ஒரு பண்ணை ஒன்று உருவாயிடுச்சு, ராயப்பேட்டையில் ஒரு பண்ணை உருவாயிடுச்சு, பிஜேபி பண்ணை காங்கிரஸ் பண்ணை எல்லாருக்கும். அப்போல்லாம் துண்டு இல்லாத போனாங்க. இப்போ வந்து சட்டை பேண்டெல்லாம் பாபா அம்பேத்கரால் சட்டை பேண்டெல்லாம் போட்டுன்னு ஒரு பொக்கை எடுத்துன்னு வர போகிறாங்க. அந்த பண்ணைக்கு போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டு கூலியே வாங்கின்னு வராங்க. கூலியும் வாங்கின்னு வந்து சிறப்பாக வேலை செய்கிறாங்க. ஸ்டாலினை முதலமைச்சராக்கி அமர வச்சிட்டாங்க. இப்போ பகுஜன்ற அரசியல், காஞ்சிராம்ன்ற அரசியல், பெகஞ்சி மாயாவதின்ற அரசியல் தெரியலனா, நானும் கற்றுக்கலனா, நானும் அந்த வரிசையில் தான் போய் நின்று இருப்பேன். நானும் அந்த வரிசையில் நானும் சட்டை பேண்டை எடுத்துக்கின்னு பெரிய பொக்கை எடுத்துக்கின்னு நானும் போய் அந்த வரிசையில் நின்று போய் கொடுத்துட்டு முதலமைச்சராக்குறேன்னு சொல்லிட்டு வேலை செய்யறதுக்கு வந்து வேலை செஞ்சுருப்பேன். ஊராக வந்து வேலை செஞ்சுருப்பேன். கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பேன். இந்த பகுஜின்னு அரசியல் படித்த பிறகு தான் இது அடிமைன்னு தெரிஞ்சுது. எது அடிமை? இந்த திமுக பண்ணையில் போய் நம்ம நிற்கிறது அடிமை, ராயப்பேட்டையில் இருக்கிற பண்ணையில் போய் நிற்கிறது அடிமைன்றது தெரிஞ்சுது. இதை படிக்கலை மாணிவர் காஞ்சிராம்ன்ற ஒரு நபரை படிக்கலைன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கா, சுத்தமாக தெரிஞ்சிருக்கா, நம்மளுக்கு. நம்மளும் அந்த வரிசையில் தான் எல்லாம் வேலை செய்யணுங்க தான். திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு எல்லா கூட்டணி இருக்கும்போது ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது அந்த இயக்கம் போய் ஆதரவு கொடுத்தோன்னா போய் வேலை செய்வோம். இன்றைக்கி பகுஜின்னு அரசியல் வந்த பிறகு அதை ஒரு அருவெறுப்பாக பார்க்குறோம். அருவெறுப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் நம்மளுடைய அரசியல்ன்றது அதிகாரத்தை கைப்பற்றுறது தான் நம்மளுடைய அரசியல். அப்போ ஆட்சி அதிகாரம்னா ஏன் நம்ம அண்ணன் தானே எம்எல்ஏவாக இருக்கிறாரு, ஏன் அந்த தொகுதியில் நம்ம அண்ணாச்சா, ஐயா நம்ம சொந்தக்காராச்சா அவர், அடா நம்மளுக்கு தெரிஞ்சவருப்பா, அடா அவர் நல்லா தெரியுமே, அவர் எம்எல்ஏப்பா சொல்லின்னு போயினா இந்த 46 எம்எல்ஏ வருவாங்க. தமிழ்நாட்டில் 46 எம்எல்ஏ வருவாங்க. எந்த தொகுதியில்? ரிசர்வ் தொகுதியில், கூட்டு தொகுதியில், தனி தொகுதியில் 46 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இந்த 46 எம்எல்ஏ இந்த டிசி லேண்டுக்காக இது போல் அரங்கெல்லாம் வேணாம், ஒரு பார்க்கில் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டா போதும், ஸ்டாலின் மறுநாளே ஓடியாந்துடும். 5 நிமிஷத்தில் ஸ்டாலின் வருவார். இன்னைக்கு கூவத்தூரில் ஒரு எம்எல்ஏ அடித்து வச்சதுக்கு எவ்வளோ பேர் ஓடினாங்க? 5 கிலோ தங்கம் 5 கோடி ஏலெல்லாம் விட்டாங்களா இல்லையா? அந்த ஏலத்துலலாம் எடுத்தாங்களா இல்லையா எம்எல்ஏவை? அதுபோல் எங்காவது ஒரு பார்க்கில் உட்காந்து பட்டாணி சுண்டல் சாப்பிட்டுன்னு போதும், இருக்கிற ஆட்சியாளர் வந்து உட்காந்து உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்பாங்க. 2 வரியில் இந்த டிப்ரெஸ் கிளாஸ் லேண்டு சட்டமாக இருக்குது, நீதிமன்ற உத்தரவு இருக்குது, மணிக்குமாரோடைய உத்தரவு இருக்குது, மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் உடனே தீர்வு கிடைக்கும். அப்போ 46 பேர் அதிகார பதிவில் இல்லை, அதிகார பதிவு ஸ்டாலின்கிட்ட இருக்குது. இவங்ககிட்ட பெரிய பதிவு ஒன்றி தான் இருக்குது. இந்த பதிவை வச்சு வைத்து குடும்பத்தை காப்பாற்றலாம் தவிர இந்த சமூகத்தை பாதுகாக்கிறத காப்பாற்ற முடியாது. இதனால்தான் நம்ம வந்து ஆட்சியாளர்னா நம்ம போய் மனு கொடுக்குற ஒரு இயக்கம் கிடையாது. தீர்மானம் போட்டு மனு கொடுக்கறது. 4-5 பிள்ளைங்களா இருந்து வேலைக்கு போகாத அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கிட்ட போய் காசு கேட்டு வாங்கிட்டு அந்த குடும்பத்தை வாழ வைக்கலன்னா எவ்வளோ நாள் முடியாது. அண்ணனாக இருப்பான், தம்பியாக இருப்பான், குறைந்த காலத்தில் தான் கொடுப்பான், அதுக்கப்புறம் கொடுக்க முடியாதுன்னா அவனால் முடியாது. அது மூஞ்ச காட்டுவான், கொடுக்க மாட்டாங்க, மறுப்பான், இல்லைன்னுவான், ஃபோன் பண்ணால் இல்லைன்னுவான்.
அதே தான் அரசியலில் கூட அதுதான். நம்ம போய் நம்ம பிரச்சனைக்கு போய் மண்ணு கொடுத்துருந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. தன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும், வேலைக்கு போகணும், உழைக்கணும், சம்பளம் வாங்கணும், அதை வாங்கி நம்மளுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தை வச்சு இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்னு நம்மளுக்கு மனநிலை உருவாகி காப்பாற்றுறோமோ அதே தான் அரசியலும். அரசியலும் அதே தான். இந்த மக்களுடைய பிரச்சனை வேற, இந்த தமிழ் தேசிய பிரச்சனை வேற, இந்த திராவிட மாடல் வேற, இந்துத்துவ மாடல் வேற, தேசிய மாடல். நம்மளுடைய பிரச்சனை, இந்த மக்களுடைய பிரச்சனையே வேற. இந்த பிரச்சனைக்காக இவன் போய் அரசியல் உருவாக்கி அதிகாரத்தை கைப்பற்றினா தான் இவங்களுக்கு தீர்வு தவிர, இவன் தீர்மானம் போட்டு மனு கொடுக்குற இயக்கமாக இருந்தால் அப்படியே சுடுகாடு இல்லைன்னு சொல்லிக்கிறோம், மனு கொடுத்துட்டு சுடுகாடுக்கு போக வேண்டியதான். எல்லாமே சுடுகாடு இல்லைன்னு சொல்லி மனு கொடுத்து கடைசி வரைக்கும் சுடுகாடுக்கு போக வேண்டிய கட்சியாக தான் இருக்கும், தலைவனாக தான் இருக்க முடியும் தவிர நம்மளுடைய அது பாபா சாஹிப் சொன்ன மாதிரி அதிகாரத்தை கைப்பற்ற ஒரு தலைவனாக இருக்க முடியாது. அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேசிய தலைவர் ஆட்சி கிடையாது, இப்போ படுந்தோல்வி. இன்னைக்கு போய் பார்க்கும்போது அன்றைக்கி தேசிய செயற்குழு உட்காந்து எல்லாரையும் உட்கார வச்சிட்டார். பேசினாங்க, 1 மணி நேரம் பேசினாங்க. 1 மணி நேரம் பேசுறது அந்த உணர்வை தான் நம்மளால் புரிய முடியுது. 1 மணி நேரம் பேசும்போது ஒரு 17 முறை பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி சொல்கிறாங்க. பாபா சாஹிப் அம்பேத்கர், பாபா சாஹிப் அம்பேத்கர், பாபா சாஹிப் அம்பேத்கர். அதுதான் நம்மளுக்கு பயங்கர உற்சாகத்தை இதுவாக கொடுக்கும். அப்போது ஒரு உணர்ச்சியை நம்மளுக்கு கொடுத்து அவங்கள வந்து பார்த்துட்டு வந்த உடனே எப்படியாவது கூட்டம் நடத்தினா, மாநாடு நடத்தினா, அதை சென்னை மண்டலம் தான் நடத்தினா. நான் அதுபோல் ஒரு உற்சாகமான ஒரு தலைவர். அன்றைக்கி கர்நாடக பீப்புளெலாம் வந்து பெகஞ்சிக்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, கூட்டணி வைக்கணும். நாங்கள் அவங்கள அப்படியே முறைச்சி பார்த்தாங்க. நான் எம்பி ஆக போகிறேன்னு கேட்டாங்க. அப்போ பாராளுமன்ற எலெக்ஷன், எம்பி ஆக போகிறேன். எம்பி ஆகிறதுக்கு நிறைய கட்சி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது. அந்த கட்சியில் போய் சேர்ந்துடும், உன்னை எம்பி ஆக்கிடுவாங்க. உன்னை எம்பி ஆகிறதுக்கு நான் கட்சி நடத்தலைன்னுட்டாங்க. உன்னை எம்பி ஆகிறதுக்கு நான் கட்சியை நடத்தலை. நீ எம்பி ஆகணுன்னா போய் காங்கிரஸில் போய் சேர்ந்துரு, பிஜேபியில் போய் சேர்ந்துரு, உன்னை எம்பி ஆக்கிடுவாங்க. போய் ரோட்டில் நின்று பாருன்னாங்க. டெல்லியில் தலைநகரத்தில் ராணி போல் உட்காந்துக்கிற இந்த இடத்துல, இந்த ராணியாக உட்காந்துக்கிறேன்னா பாபா சாஹிப்போடைய தியாகத்தில் இந்த ராணியை உட்கார வச்சுட்டு போனார். இந்த ராணியோடைய தியாகம் இந்த மக்களுக்கு, உங்கள் தனிப்பட்ட உங்களுக்கு கிடையாது, இந்த மக்களுக்கு தான் அரசியல் தேவை. என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி வச்சா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம அரசியல் இயக்கம் அப்படி சொல்லி ஆரம்பித்தாங்க. ஆல் இண்டியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஆரம்பித்து இந்திய குடியரசு கட்சி ஒரு தேசிய கட்சியாக இருந்தது. யானை சின்ன கையில் இருந்தது. தேசிய முழுக்க ஒரு அடையாளத்தோட ஒரு தேசிய கட்சி, ஒரு யானை சின்னம் இருந்தது இந்திய குடியரசு கட்சிக்கு. பாபா சாஹிப் அம்பேத்கர் 56 இறந்த பிறகு 57 எலெக்ஷனுக்கு ஒரு எம்பிக்கு 2 எம்பிக்கு எல்லாம் கட்சியெல்லாம் கூட்டணி வச்சாங்க. அப்புறம் 4 இயக்கமாச்சு, 4 கட்சி கூட கூட்டணி வச்சாங்க. அப்புறம் 8 இயக்கம், 10 இயக்கம், அடையாளமே போயிடுச்சு. கட்சி தேசிய அடையாளம் போயிடுச்சு. கஷ்டப்பட்டு யானை சின்னத்தை ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் பாபா சாஹிப். யானை சின்னமே கைவிட்டு போச்சு. அப்போ இன்னைக்கு அந்த கட்சியோடைய நிலைமை என்ன? இந்தியா முழுக்கன்னா அடையாளமே இல்லாத போயிடுச்சு அப்படின்னா. நான் யோசித்து பார்த்தேன். அவங்க சொன்னது குடியரசு கட்சி. ஆனால் நான் பார்க்கும்போது எனக்கு விஜயகாந்த் கண் எதிர்க்க வந்தார். முதல் தேர்தல் 8% ஓட்டு, 2வது தேர்தல் 12% ஓட்டு. இந்த ஓட்டு வாங்கும் போது மாற்றம் திமுக, அண்ணா திமுக மாற்றம் நான் தானார். உடனே மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா மாற்றத்தை விரும்புகிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. திராவிட கட்சி திமுக, அண்ணா திமுக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஓட்டு போட்டாங்க. 12% ஓட்டு. அடுத்த தேர்தல் வரும்போது திமுக தலைவர் கேப்டன் வருவார், கலைஞர் கேப்டன் வருவார் கூட்டணிக்கு அப்படின்னு காத்துனுக்கிறார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா சொன்னாங்க, விஜயகாந்த் இரவு நேரத்தில் குடிக்கிறாரு அப்படின்னாங்க. விஜயகாந்த் மறுநாள் மறுப்பு சொன்னார். என்ன மறுப்பு தெரியுமா? அந்த அம்மா தான் வந்து ஊற்றி கொடுக்குறாங்க எனக்கு அப்படின்னா. அப்படியாப்பட்ட விஜயகாந்த் அந்த அம்மா 2 இரவு 3 பகல் உட்கார வச்சு பேசி 41 சீட்டு கொடுத்தாங்க, 42 சீட்டு கொடுத்தாங்க. 29 சீட்டு வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார். 6 மாதம் கழிச்சு பார்க்குறோம் நாக்கு கட்சின்னு வெளியே வந்தார். அவள் தான் இன்னி வரைக்கும் வெளியே வரல.
அப்போ ஒரு கூட்டணின்னு சேர்ந்த பிறகு அவர் அடையாளமே இல்லாத போயிட்டார். மாற்றுன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி விஜயகாந்த் இந்த தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்திருப்பார். திமுக அண்ணா திமுக மாற்று அப்படின்னு தானே விஜயகாந்த் இன்னைக்கு முதலமைச்சர். அந்த வாய்ப்பு விஜயகாந்த் கூட்டணின்ற பேரில் அண்ணா திமுகவில் போய் கூட்டணி சேர்ந்ததால் விஜயகாந்தால் அடையாளமே போயிடுச்சு. கம்யூனிஸ்டுடைய அடையாளம் பாருங்கள். ஆர்எஸ்எஸ் 1925 24 உருவாக்குற கம்யூனிஸ்ட்டு அன்னைக்கு காங்கிரஸுக்கு எதிரான கட்சி எதிரான கம்யூனிஸ்ட்டு தான். அப்படியாப்பட்ட கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக கூட்டணி வச்சு கம்யூனிஸ்ட்டே அடையாளம் இல்லாத போயிடுச்சு. கம்யூனிஸ்ட்டு அடையாளம் இல்லாத போயிடுச்சு. மெக்கன்சி நான் சொல்ல கூட்டணி வைக்க வேணாம்னு சொல்ல, உனக்கு அதுக்குள்ள தன்மானம் இருக்கணும்னு இருக்கிற சுயமரியாதை இருக்கணும். அதுபோல் கூட்டணி தான் போய் வைங்கன்றான். எங்கேயுமே தன்மானம் கிடையாது, எங்கேயுமே சுயமரியாதை கிடையாது. அப்படியாப்பட்ட பெகன்ஜியோடைய அறிவுரையில் இந்த கட்சி இனி தோய்வு இருக்குது. ஓட்டு எண்ணிக்கைன்றது ஏன்னா ஒரு சட்டை போட்டாலும் ஏற்றுக்காத சமூக கட்டமைப்பு, ஜாதியுடைய கட்டமைப்பு. ஒரு சட்டை போட்டால் கூட ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் அவன் போட்டுக்கிற சட்டை பற்றியா அப்படின்னு பேசுகிற மனநிலை இருக்குது. அப்படி எதிர்க்க உட்காந்தான்னாவும் இன்னும் மனநிலை மாறும், கோபத்தை உண்டாக்கும். இப்படி பார்த்துட்டா என்னாவும் இன்னும் உச்சக்கட்டத்தில் கோபம். நம்மளுடைய பெகன்ஜியை இப்படி பார்த்தாங்க, எல்லாமே இப்படி பார்த்து 4 முறை முதலமைச்சர் ஆனான். அந்த அரசியல் எப்படி எல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் இருக்கட்டும், திமுக அண்ணா திமுக இவங்களுடைய ஓட் பேங்க் எதிரானா இன்னைக்கு திமுக எப்படி 66% ஓட்டு வாங்குச்சோ இந்த ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய ஓட்டு, அதுபோல் எல்லா கட்சியும் எல்லாம் இந்த மக்களுடைய ஓட்டு வாங்கி அதிகாரத்துக்கு வருவாங்க. இதுதான் வழக்கமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் சேரியில் பிறந்து, ஸ்லம்மில் பிறந்து, காலனியில் பிறந்து இதெல்லாம் வழக்கமாக பேசுகிற வார்த்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த இடத்துல பிறந்து போயிட்டு அகரகாரத்தில் ஓட்டு வாங்கி 4 முறை முதலமைச்சர் ஆனாங்க பெகன்ஜி. பிராமணர்கிட்ட போய் ஓட்டு வாங்குறது தான் ஒரு பயத்தை உண்டாகுச்சு. இந்தியாவில் ஒரு பயத்தை உண்டாக்கி 2007 ஃபுல் மெஜாரிட்டி 403 சட்டமன்றத்தில் 206 சட்டமன்றம் வெற்றி, இடைத்தேர்தலில் 236 எம்எல்ஏ வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டி வந்தாங்க. 2009 21 எம்பி, 20 ராஜ்யசபா எம்பி. 2009 சொன்னாங்க பிரைம் மினிஸ்டர் பிரதமர் வேட்பாளர் மாயாவதினாங்கப்பா. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர்லேருந்து பேசப்பட்டது. அது எல்லா கட்சிகள் மத்தியில், எல்லா சமூக மத்தியில், எல்லா மக்கள் மத்தியில் இது பேசப்பட்டது. அடுத்த பிரதமர் மாயாவதி 2009 நாள். அந்த 2009 அடுத்த பிரதமர் மாயாவதின்னு சொன்ன உடனே இவிஎம் மிஷினை எடுத்து முன்னாடி வச்சிட்டான். இவிஎம் மிஷினு யாரை காங்கிரஸ் ஒழிக்கிறதுக்கோ இங்கே இருக்கிற திமுக திராவிட கழகத்தை ஒழிக்கிறதுலாம் இல்லை. 2009 மாயாவதி பிரதமராக போகிறான்னு சொன்ன உடனே 2009 எடுத்து இவிஎம் மிஷினை எடுத்து வச்சான் எதிர்க்க. ஏன்னா மந்திரம் தந்திரம்லாம் பழிக்கல, இயந்திரத்தை எடுத்து வச்சிட்டான். இயந்திரத்தை வச்சு செல்ஃபோன்லேயே முடிச்சிடலாம் ஒரு சட்டமன்ற தேர்தல். 2009 தேர்தல் நடந்தோன்னா அப்படியே நின்றுச்சு. அதுக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் அப்படியே நின்றுச்சு. இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. இவிஎம் மிஷின் வந்தோன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டே, டெவலப்மெண்ட்டே இல்லை. 24%, 23%, 22, 21 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. இன்னும் வந்தாலும் அந்த பிஎஸ்பி பிரேக் பண்ண முடியல ஓட்டு வங்கிலன்ட்டு. இன்றைக்கி அந்த ஓட்டு வங்கிக்கு ஒரு மைனஸ் ஆச்சு. ஓட்டு வங்கிக்கு ஒரு மைனஸ் ஆச்சு. ஆனால் பெகன்ஜியோடைய அந்த இரும்பு மங்கைன்றாங்க பார்த்தியா, அந்த தோல்வியை கொஞ்சம் கூட அதை கேர் பண்ணவே இல்லை. அவங்க சொன்ன வார்த்தை இது ஒரு மிஷனரி மூமெண்ட்டுன்றாங்க. 3000 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் இது நம்ம தலைமையில் வந்திருக்குது. ஆட்சி இருக்குதோ அதிகாரம் இருக்குதோ இது இயங்கினே இருக்கணும்ன்றாங்க. இயங்கினே இருக்கணும், இது ஒரு மிஷனரி மூமெண்ட்டுன்றாங்க. இப்போ மிஷனரினா என்ன? ஒரு கிறிஸ்துவ மிஷனரி. அவங்க ஆட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது, ஆளுங்கட்சி. 6 மணி நடந்தால் மாஸ் நடக்கும், 7 மணி மாசு, சாயங்காலம் 6 மணி மாசு, ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் மாசு. ஒரு தத்துவம் கொள்கை மக்கள்கிட்ட சொல்லினே இருப்பாங்க, இயங்கினே இருக்கும். அது ஆட்சி இல்லை, அதிகாரம் கிடையாது, இயங்கினே இருக்கும். அதுபோல் ஒரு கிறிஸ்துவ மிஷினரி எப்படி இருக்குதோ அதுபோல் பகுஜன்ன்றது ஒரு மிஷினரி மூமெண்ட். ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, பேசினே இருப்பாங்க. இன்றைக்கி நடத்துகிறோம் நம்ம ஒரு 4 எம்எல்ஏ ஆகிட்டது மாதிரியும் 20 எம்எல்ஏ பலம் மாதிரி இன்றைக்கி பேசினுக்கிறோம். நம்ம உண்மையாலுமே யானை பலன்றது பெரிய பலம். இந்தியா முழுக்க ஒரு பெரிய பலம். இன்னைக்கு இந்துத்துவா
ஆர்எஸ்எஸ் அமித்ஷா மோடியை ஒரு முழுங்குற சக்தி எதுக்கிட்ட இருக்குதுன்னா நம்ம பகுஜன்கிட்ட தான் இருக்குது, வேறு யாருக்கிட்ட கிடையாது. யாராலும் முடியாது. ஸ்டாலினால் முடியுமா? அகிலேஷ் யாதவ் முடியுமா? இல்லை கர்நாடகாவில் இருக்கிற மக்கள் அந்த இயக்கத்தில் இருக்க தேவகவுடாவில் முடியுமா? இல்லை சந்திரபாபு நாயுடு முடியுமா? முடியாது. ஏன்னா அங்கே சந்திரபாபு நாயுடு இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஆந்திராவில் கிடையாது. ஆந்திராவில் இருக்கிறது பஞ்சாபில் கிடையாது. ஒரு சூரியன் எத்தனை போய் ஒரு பஞ்சாபில் போய் தாமரை பக்கத்தில் நாங்கள் தான் மாட்டுன்னு வரைய முடியும்னா வரைய முடியாது. மகாராஷ்டிராவில் வரைய முடியும்னா வரைய முடியாது. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் தாமரை பக்கத்தில் வரைகிற ஒரு பலம் எதிரான யானை பலம் தான் இருக்குது. அந்த யானை பலம் எப்படி இருக்கணும்? இந்த ஜேபி மாடல் உருவாக்கலாம் வாருங்கள்னா நம்மளால் முடியுமா? ஜேபி மாடல் உருவாக்கணும்னா முடியுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும். முடியுமா ஜேபி மாடல் உருவாக்க? முடியுமா? முடியுமா? முடியும். எப்படி முடியுன்றதை சொல்கிறேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், மிகவும் பிற்படுத்த SC/ST மக்கள்லாம் ஒரு கலெக்டர் ஆக முடியுமானா முடியாது. கலெக்டராக யார் ஆக முடியும்னா பிராமணர் மட்டும் தான் ஆக முடியும். ஏன்னா அவங்க தான் கல்வியாளர். ஒரு டாக்டர் ஆக முடியும்னா முடியாது. யாராவது போயிட்டு ஏதாவது என்ன சாமி என்ன படிச்சுக்கிற அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் பெரியவங்கள, நானா சாமி பள்ளிக்கூட வாசலையே பார்த்ததில்ல சாமி, பள்ளிக்கூட வாசலை நான் இல்லை என் பாட்டில் முப்பாட்டனே பார்த்ததில்ல சாமி. அவன் இருக்கிறானா அவன் படிப்பான் சாமி, பிராமணர், அவனுக்கு அறிவு இருக்குது சாமி, நம்மளுக்கு அதெல்லாம் ஏறாதும் சாமி, நம்மளுக்கு எங்கம்மா சாமி அதெல்லாம் ஏறன்னுவாங்க. அப்படியாப்பட்ட சாமிங்க வாரிசா நம்ம பிறந்தவங்க பாபா அம்பேத்கர் நம்மளை ஆக்குனார் IAS. ஒரு மாவட்டத்துக்காக கலெக்டர் ஆக்குனார். ஒரு மாவட்டத்தில் ஒரு IPS, DGP, சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, கவர்னர் எல்லாத்தையும் ஆக்கிட்டார். ஏன் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக கூட ஆக்கிட்டார். இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதியாக கூட ஆகிட்டார் பாபா அம்பேத்கர். பாபா அம்பேத்கர் பேரை சொன்னதுக்கு இளையராஜா ஒரு MP ஆகிட்டார். இன்னைக்கு மோடி பேர் சொல்லியிருந்தா MP ஆகிருக்க முடியாது. அவர் பாபா அம்பேத்கர் முதல் முறையாக பேசின அந்த மனுஷன் MP ஆகிட்டார். நாணி ஆனதும் அவர் தான், பாபா அம்பேத்கர் தான். அந்த நாணிக்கு தெரியாது நம்ம எப்படி நாணி ஆகணுன்ட்டு. ஆனால் இசைன்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான், அதை தொடர்றதுக்கு அனுமதி கிடையாது. இளையராஜாவுடைய பாட்டை முப்பாட்டெல்லாம் அதை விட நாணியாக இருந்தாங்க, ஆனால் தொடர்றதுக்கு அனுமதி கிடையாது. அந்த இசையை தொடர்றதுக்கு அனுமதி கிடையாது. பாபா அம்பேத்கரால் அனுமதி கொடுத்ததா, உரிமை கொடுத்ததால, அதை தொட்டுதால இசை நாணி இளையராஜா ஆகிட்டார். அந்த நாணி அடிக்கடிக்கு சொல்வார், இந்த நாணம் எப்படி கட்டுச்சதுன்னா பகவானை காட்டுவார், மேலே கட்டுவார், இந்த நாணம் அப்படி கட்டுச்சது. அந்த பகவானை எல்லாம் பாட்டை முப்பாட்டை எல்லாம் வேண்டாங்களே, கொடுத்தாரா பகவான்? கொடுக்கவே இல்லை. எந்த பகவானும் கொடுக்கல. ஒரே பகவான் பாபா அம்பேத்கர் பகவான் தான் நம்மளுக்கு கொடுத்தாரு. அந்த நாணி இவ்வளோ ஆண்டு கழித்து டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு வார்த்தை சொன்னதால், எதிர் பிரச்சாரம் வந்ததால் இன்றைக்கி பாராளுமன்ற ராஜ்யசபை உறுப்பினர் ஆகினார். மோடியை பற்றி பேசியிருந்தால் ஒரு பிரச்சனை கிடையாது. மோடியை பற்றி பேசியிருந்தா, பெருமை பற்றி எல்லாத்தையும் பேசுகிறாங்க, எல்லோரும் MP ஆகிட முடியுமாண்ணா? முதல் முறையாக வாயை திறந்தார் இளையராஜா. முதல் முறையாக பாபா அம்பேத்கர் பற்றி முதல் முறையாக பேசினார். எதிர் விமர்சனம், திராவிட மாடல் எதிர் விமர்சனம் வந்தது, ராஜ்யசபை MP ஆகிட்டார். அதனால் இன்னைய வரைக்கும் எல்லா தகுதியும் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது பாபா அம்பேத்கரால் தான் கிடைக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி பேசுகிற ராம்ஜி 36 வயசு தான் ராஜ்யசபை உறுப்பினர். 40 வயசில் அசோக் சித்தா சார் ராஜ்யசபை உறுப்பினர். அம்பேத்ராஜன், வீல் சிங், பிரமோத் குரியல், ராஜாராம். பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனே கிடையாது. பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனு ராஜ்யசபையில் கிடையாது. இன்னைய வரைக்கும் 67லேருந்து ஆட்சி வந்தவங்க திராவிட கழகத்தில் சும்மா ஒரு ஆய்வு பண்ணுங்க போயிட்டு, திமுகலாம் அண்ணா திமுகலாம் ராஜ்யசபை உறுப்பினர் யாருன்னா கொடுத்துக்கிறாங்களா ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு அப்படின்னு போய் ஸ்டடி பண்ணுங்கள். இந்த திராவிட மாடலுக்கு அதை போய் ஸ்டடி பண்ணுங்கள்.
இன்னி வரைக்கும் மேல் சபை உறுப்பினர் திமுகவில் அண்ணா திமுகவில் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் கொடுத்துக்கிறாங்களான்னு போய் பாருங்கள். ஏன்னா ரிசர்வேஷன் கிடையாது, அங்கே மேல் சபையில் ரிசர்வேஷன் கிடையாது, அதனால் கொடுக்கறது கிடையாது. லோக்சபாவில் ரிசர்வேஷன் இருக்குது, அதனால் ரிசர்வேஷனுக்காக கொடுத்து தான் ஆகணும். அதனால் இன்றைக்கி மேல் சபையில் எத்தனை பேர் யங்ஸ்டரை வந்து மேல் சபை உறுப்பினர் ஆக்கினாங்கன்னா அதுதான் பெகன்ஜி, அதுதான் பிஎஸ்பி. சாதாரண மக்கள் பெரிய ஒரு சட்ட ஒரு அரசியல் ஒரு பின்புலம் உள்ள ஆள்லாம் கிடையாது, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி மேல் சபை உறுப்பினர். அதுதான் ஒரு எம்பி சொன்னார். ட்ரெயினில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் அவரை போய் சென்ட் ஆஃப் பண்ணும்போது அவர் ஃபஸ்ட் ஏசி அவர் போய் உட்காந்தோன்னா அந்த ரூமில் யாரும் இல்லை. அப்போ சொல்கிறார், பாத்தியா பாபா சாஹேப் அம்பேத்கர் ஃபாலோ பண்ணால் இவ்வளோ பெரிய ட்ரெயினில் நம்மளுக்கு தனி ஒரு பெட்டி கொடுக்குறாங்க, பாத்தியா இதெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்மளுக்கு கொடுத்துட்டு போய்க்கிறாரு. அனுபவிக்க தெரியாத சுற்றி நிற்கிறாங்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிக்கணும். அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் வந்து அனுபவிக்கலாம். நாங்களாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் வந்ததால் இது ஒரு தனி பெட்டியே நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் ரயில்வே துறைன்றாங்க. உங்களுக்கும் தனி பெட்டி வேணும்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் போங்க, இந்த கடமையும் கண்ணியம் கட்டுப்பாடு வழியில் போவாதீங்க. இந்த அரசியல் ஜேபி மாடல் எந்த வித அறிவிப்பு இல்லாத இந்த துண்டறிக்கை மூலிமா இவ்வளோ பேர் சேர்ந்துட்டீங்க. இப்போ நம்ம ஒரு சேலஞ்சு வச்சுக்கோம். இன்றைக்கி வந்து 10,000 பேர் சேர்ந்தோம். டிசம்பர் 6 50,000 இளைஞர்களை நம்ம ஒன்று திரட்டுவோம். 50,000 இளைஞர்களை ஒன்று திரட்டுவோம். 50,000 பேரை வச்சு நம்ம டிசம்பர் 6 நம்மளால் முடியுன்றதை நம்பிக்கை வச்சு இந்த அரங்கத்தை விட்டு வெளியே போனீங்கன்னா 1,00,000 பேரை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். அப்போ உங்கள்கிட்ட என்ன தேவைன்னா மனசு தான் தேவை. நம்மளால் முடியும், என்னால் 10 பேர்கிட்ட பேச முடியும், ஒரு நாளைக்கு ஒரு நபர்கிட்ட பேச முடியும், 30 நாளைக்கு 30 நபர்கிட்ட பேச முடியும், ஒருத்தருனா ஒரு நாளைக்கு 10 பேர்கிட்ட பேச முடியும். அந்த எண்ணம் மனநிலை வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் உருவாக்க முடியும். அந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் வரங்க ஐயா, எண்ணத்தை வர வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். அதனால் டிசம்பர் 6 50,000 இளைஞர்களை நம்ம ஒன்று திரட்டுவோம். முடியுமா? மாநாட்டோடைய தீர்மானமே இதுதான். பாபா சாஹேப் சொன்ன எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ். கற்பி, கிளர்ந்தெழு, புரட்சி செய்யணும் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லவே இல்லை. புரட்சி செய்யறது ரெவல்யூஷன். எஜுகேட், அஜிடேட். அஜிடேட்னா அறிவு, சிந்தனை, உன்னுடைய அடிமை விடுதலை எல்லாம் எழுந்துவா, கிளர்ந்தெழு. எழுந்துட்டாலே எல்லாமே நம்மளுக்கு அறிவு சிந்தனைலாம் வந்துட்டாலே ஒன்று சேர்ந்துருவோம். ஒன்று தன்மான சுயமறை எல்லாம் வந்தாலும் ஒன்று சேர்ந்துருவோம். மாநாட்டுடைய தீர்மானமே ஒன்று